அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 25 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அமெரிக்க அதிபராக திரு பாரக் ஒபாமா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இலங்கை பிரச்சனையின் வெள்ளை மாளிகை இன்று முதல் முறையாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இலங்கையில் நடைபெறும் சண்டையால் அப்பாவி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள துயரம் கவலை அளிக்கிறது என்றும் அமெரிக்க அரசு ஸ்ரீலங்கா அரசும் விடுதலை புலிகளும் உடனடியாக சண்டையை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாகவும் இலங்கை இனப்பிரச்சினைக்கு ராணுவ தீர்வு காண இலங்கை அரசு முற்பட்டால் அது இலங்கையின் ஒற்றுமைக்கே ஆபத்தாக முடியும் என்றும் எதிர்காலத்தில் அது தமிழ் ஈழமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியதால் ஸ்ரீலங்கா அரசு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் உள்ள முள்ளி வாய்க்காலில் இடம்பெயர்ந்த மக்கள் குடியிருப்புகள் மீது மிக்ரக விமானங்கள் மூலம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதில் 174 தமிழர்கள் இன்று படுகொலை செய்யப்பட்டதாகவும் இதில் இந்திய ராணுவத்தினரும் உடன் இருந்து கொண்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழ்நாட்டில் நடக்கும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இலங்கை ராணுவத்திற்கு எதிராக உண்ணாவிரதம் மேற்கொண்ட சென்னை பெண்கள் அமைப்பினர் இன்று தங்களுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டதாகவும் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சுதர்சனம் அவர்கள் வந்து தங்களுக்கு ஆறுதல் கூறிய போது இன்னும் 2 நாட்களில் சோனியா காந்தியை சந்தித்து பேசிவிட்டு உங்களுக்கு நல்ல முடிவை கூறுவதாக சென்றவர் இதுவரை சோனியா காந்தியிடம் எந்த அசைவோ உணர்வோ செயலோ இல்லை என்பது எங்களுக்கு கடும் வருத்தத்தை அளிக்கிறது என்றும் ஆனால் இந்த உண்ணாவிரத்தை முடித்துக் கொண்டாலும் தொடர்ந்து இந்த போராட்டம் நாங்கள் நடத்தி கொண்டு இருப்போம் என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் கடந்த 4 மாதங்களில் 65,000 அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்த இந்திய தூதர்களும் ராணுவ தீவிரவாதி ராஜபக்சேவும் கூடி பேசியதாக இலங்கையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வடசென்னை தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு தா பாண்டியன் அவர்களின் வேட்புமனு தாக்கல் செய்த போது சொத்து விவரங்களை மறைப்பதாக திமுக திடீரென்று ஒரு குட்டையை குழப்பியது. இதனை பரிசீலித்த தேர்தல் அதிகாரிகள் இம்மனுவை தள்ளுபடி செய்ததாகவும் தா பாண்டியன் மனுவை ஏற்றுக் கொண்டதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை பாஸ்போர்ட் அலுவலகத்தின் மூத்த அதிகாரி என்று சொல்லிக் கொண்ட சுமதி என்ற பெண் அதிகாரி சட்டத்துக்கு விரோதமாக தனியார் ஏஜென்சி 25 பேரை அமர்த்தி அவர்களுக்கு கள்ள மார்க்கெட்டில் பாஸ்போர்ட்டை விற்றதாக கூறி நேற்று இரவு சிபிஐ நடத்திய ரைடில் அவருடைய காரில் இருந்து 5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவரை கைது செய்து விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டு வருவதாகவும் இந்த பெண் அதிகாரி என்று கூறிக்கொள்ளும் ஊழல் அதிகாரி சில குறிப்பிட்ட பத்திரிகைகளில் பேட்டி பத்திரிகைகளுக்கு போஸ்ட் கொடுப்பது என்று மக்களை ஏமாற்றியது தற்போது வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கிறது என்று பாஸ்போர்ட் அலுவலக வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தேர்தல் பாதுகாப்புக்காக ஆந்திராவிலிருந்து இன்று காலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் துணை ராணுவ படையினர் இறங்கி இருப்பதாகவும் அவர்கள் தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களுக்கு சென்று தேர்தலுக்காக பாதுகாப்பு பணியில் மும்முரமாக ஈடுபடுவார்கள் என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டிலிருந்து தாலிபான் தீவிரவாதிகள் காஷ்மீர் வழியாக இந்தியாவுக்கு நுழைந்து தேர்தலை சீர்குலைப்பதற்காக சதித்திட்டம் தீட்டி வந்தது தற்போது வெட்ட வெளிச்சமாகியிருப்பது என்றும் அங்கிருந்து வந்த ஒரு பயங்கரவாதி தற்போது இந்திய ராணுவத்திடம் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவனை பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வைக்க வைத்து பேசிய போது நான் பாகிஸ்தானிலிருந்து வந்திருப்பதாகவும் அங்கு தாலிபான்களுடன் பயிற்சி பெற்று இந்தியாவின் தேர்தலை சீர்குலைக்க வந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளதாகவும் ஜம்மு காஷ்மீரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் பிரதம வேட்பாளருமான திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்கள் தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்திலும் மிக சுறுசுறுப்பாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருவது
அனைவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாகவும் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து பலர் பொறாமைப்படுவார்கள் என்றே கூறும் அளவுக்கு அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இருந்து வருவதாகவும் கர்நாடகாவில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஹெலிகாப்டரில் ஏற தயாரா இருக்கும் திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்களை இந்த படத்தில் காணலாம். அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள் பதவியேற்று 100வது நாளை தொட்டுவிட்ட இந்த வேளையில் அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயில் 10 அமெரிக்கர்களில் 6 பேர் திரு பாரக் ஒபாமா அவர்களின் ஆட்சி திருப்தியாக இருப்பதாக கூறியதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவில் மிகப்பெரிய உளவு அமைப்பான ராணுவ உளவு பிரிவின் தலைவராக உள்ள வலானரின் கொபாரல்னிகோ அவர்களை ரஷ்ய அதிபர் டிமித் மெட்டோவா அவர்கள் அதிரடியாக பதவி நீக்கம் செய்துள்ளதாக பரபரப்பான தகவல்கள் மாஸ்கோவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் வெளியுறவு ராஜாங்க அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் திடீரென்று ஈராக் நாட்டிற்கு விஜயம் செய்ததாகவும் அங்கு அவர் ராணுவத்திடம் பேசுகையில் ஈராக்குக்கு அமெரிக்கா முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று சூழலித்ததாக பாக்தாத்திலிருந்து செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் நடந்த தேர்தலில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு 3/2 மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றும் ஆனால் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இருப்பதாகவே தென்னாப்பிரிக்காவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 25 ஏப்ரல் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேற்று திருநெல்வேலி விருதுநகர் பகுதிகளில் மேகமூட்டம் இருந்ததை பார்த்தோம். அங்கு கன மழை பெய்ததாகவும் அதில் 2 பேர் உயிர் இழந்ததாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மேகமூட்டம் சற்று நகர்ந்து தற்போது கிருஷ்ணகிரி ஓசூர் ஏரியாவில் மையம் கொண்டிருப்பதை பார்க்கலாம். அங்கு ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்ற இடங்களில் வெயிலின் தாக்கம் பயங்கரமாக இருந்ததாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.